மக்களவை இறுதிக்கட்ட தேர்தலின் போது மேற்கு வங்கத்தில் வன்முறை நிகழ்ந்த 2 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு. மீண்டும் அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் பராசத் மற்றும் மதுராபூரில் உள்ள 2 பூத்களில் பலத்த பாதுகாப்பு. தமிழகத்தில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. லாரி உரிமையாளர்கள், வாகன ஓட்டிகள் அதிருப்தி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் கவிதையில் புகழாரம். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு எனது புகழ் மாலை என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வது பிறந்த நாளை முன்னிட்டு கலைஞர் நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்க ஏற்பாடு. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. தமிழகத்தில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள மையத்தில் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு. வாக்கு எண்ணிக்கையின் போது வன்முறை மற்றும் அமைதியை சீர்குலைக்கும் முயற்சிகளை தடுக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து பாஜக தலைவர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியினர் வலியுறுத்தல். அறுதி பெரும்பான்மையுடன் 3வது முறையாக நரேந்திர மோடியே பிரதமராக பதவியேற்பார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை. தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியே வெற்றி பெறும். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவுக்கு பின் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் நம்பிக்கை. சிகிச்சை முடிந்து 7 நாட்களுக்கு பின் வீடு திரும்பினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதால் 10 நாட்களுக்கு நிர்வாகிகள் யாரும் வைகோவை சந்திக்க வேண்டாம் என மதிமுக தரப்பில் அறிவுறுத்தல். குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இளம்பெண் பாலியல் வன்கொடுமை. சென்னை கொளத்தூரை சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் கைது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோயில் திருவிழாவில் பெட்ரோல் குண்டு வீச்சு. சமூக விரோத செயலில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. நீலகிரி மாவட்டம் ஐயங்கொல்லி சாலையில் உலா வந்த காட்டு யானைகள். பீதியடைந்து வந்த வழியாக திரும்பிய வாகன ஓட்டிகள். திண்டுக்கல், தேனி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை. தேனியில் வாழை, தென்னை மரங்கள் முறிந்து விழுந்தன. இடி மின்னலுடன் பெங்களூருவை பொளந்து கட்டிய கனமழை. சாலைகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் அப்பளம் போல் நொறுங்கிய வாகனங்கள்.
தெலுங்கானா உதய தினம் ஹைதராபாத்தில் உற்சாகமாக கொண்டாட்டம். முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் இணைந்து கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழித்தனர். ஜப்பான் நாட்டின் இஷிகாவா மாகாணத்தில் 5.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். கட்டிடங்கள் குலுங்கியதால் அச்சமடைந்த வீதியில் தஞ்சமடைந்த மக்கள். ஐம்பதுக்கும் மேற்பட்ட பலூன்கள் மூலம் தென்கொரியாவிற்குள் குப்பைகளை வீசிய வடகொரியா. வடகொரியாவிற்கு எதிரான வாசகங்களுடன் தென்கொரியாவில் இருந்து காகிதங்கள் வீசப்பட்ட நிலையில் ரிவெஞ்ச். ஐஸ்லாந்தின் புதிய அதிபர் தேர்தலில் ஹலா தோமஸ்டாட்டர் வெற்றி. 34% வாக்குகளை பெற்று நாட்டின் 2வது பெண் அதிபரானார். இதுவரை எந்த நாடுகளும் ஆய்வு செய்யாத நிலவின் தென் துருவத்தின் பள்ளத்தில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கி சீனா வரலாற்று சாதனை. மண் பாறை மாதிரிகளை சேகரிக்கும் சாங்கி 6 விண்கலம் வரும் 25ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறது. உலகக்கோப்பை T20 போட்டி. பப்புவா நியூகினியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி. ஆண்கள் இரட்டையர் பிரிவில் ரோகன் போபண்ணா இணை 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். நடிகை கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் தயாராகும் டாக்ஸிக் படத்தில் நடிப்பவர்கள் பட்டியல் கசிந்தது. நாயகனாக யாஷ் நடிக்கும் நிலையில் அவருக்கு சகோதரியாக நயன்தாரா நடிப்பதாக தகவல். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கும் 44வது படம் லவ் லாஃபர் வார் என்று பெயரிடப்பட்ட படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவதாக வீடியோ வெளியீடு.